ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி. என் தங்க பிள்ளையே, உன் வராகியானவள் உறக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற என் செல்ல குழந்தையிடம் பேச வந்துள்ளேன். என் குழந்தையே, உன் அம்மா உன்னை அழைக்கிறேன். என் அருகில் வந்து என் மடியில் தலை வைத்து படுத்துக்கொள். நீ உன் தலையணையை அழுது அழுது நனைத்து கொண்டிருக்காதே. உன் வராகினால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாமல்தான் என் குழந்தைக்கு ஆறுதல் வார்த்தைகளை தர வந்துவிட்டேன். என் தங்கமே, நீ எத்தனை பெரிய கஷ்டங்கள் உனக்கு வந்தாலும் அதனை கண்டு நீ கலங்கி விடாமல் இரு. உன்னுடைய வாழ்க்கையில் எது நிரந்தரம் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய். என் தங்கமே, யதார்த்தம் என்பது சில விஷயங்களை, சில காரியங்களை உன்னால் எப்பொழுதுமே மாற்ற முடியாது. அது இந்த வராகி அம்மாவின் கட்டளையாக இருக்கும். நிச்சயமாக அது உன் வாழ்வில் நடந்தே தீரும். உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த பிறப்பையும் இறப்பையும் நீ எடுத்துக்கொள். பிறப்பு என்பது இந்த இறைவன் தீர்மானித்தது. அதுபோலதான் இந்த இறப்பு என்பதையும் இந்த உலகத்தில் யார் தடுத்தாலும் அதை நிறுத்த முடியாது. உனக்கான விதிகள் இனிமேல் எழுதப்பட போவதில்லை. நீ பிறக்கும் போதே அனைத்தையும் உனக்கான விதிகள் என்னவென்று எழுதியாகிவிட்டது. ஆனால் என் குழந்தையே, உன்னுடைய விதியினை மாற்றி அமைக்கின்ற சக்தி உன் வராகி தாய் எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. உன் வாழ்க்கையில் நீ சில விஷயங்களை இந்த தாயிடம் வந்து, அம்மா எனக்கு நடத்தி தாருங்கள் என்று கட்டளையிடுகிறாய். ஆனால் என் குழந்தையே, நான் அதனை உனக்கு நிறைவேற்றி தரவில்லை என்று கண் கலங்குகின்றாய். நீ இந்த வராகி அம்மாவின் மேல் கோபம் கொள்கிறாய். என் தங்கமே, உன் தாயானவள் உனக்கு நீ ஒரு விஷயத்தை கேட்டும் உனக்கு செய்து தரவில்லை என்றால் அது உனக்கானது அல்ல. அதனை உனக்கு செய்து தந்தால் உனக்கு நல்லதல்ல என்று இந்த தாய் நினைப்பது ஏன் என் குழந்தை உனக்கு புரியாமல் போகின்றது? நீ அதை விடுத்து இந்த தாயிடம் மனம் வருந்துகிறாய். என் குழந்தையே, நீ இப்போது உன்னுடைய கண்ணீரை சிந்தி உன்னுடைய உறக்கத்தையும் தொலைத்து உன் உடலையும் நீ கெடுத்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, நிச்சயமாக உன் கஷ்டங்களை நான் நல்ல வழியில் போக்கி தருகிறேன். அதற்காக நீ கேட்பது எல்லாம் நல்லதல்ல என்று தெரிந்த பிறகும் உன் வராகி அம்மா உனக்கு செய்து தருவேன் என்று நீ நினைப்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதை நீ நிச்சயமாக உணர வேண்டும். இந்த அம்மா உன்னை என் மடியில் அமர்த்தி உனக்கு இத்தனை விஷயங்களை சொல்லியும் உனக்கு அது புரியாமல் போய்விடுமா என்ன? என் குழந்தையே, நீ எத்தனையோ பல இரவுகளாக தூக்கம் இல்லாமல் நீ தவித்து வந்திருக்கிறாய். எத்தனையோ இரவுகள் நீ உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் கடந்து வந்து விட்டாய். நீ சில இரவுகளை கண்ணீரோடு மட்டுமே கடந்து வந்தாய். ஆனால் என் தங்கமே, இந்த இரவு என்பது நிச்சயமாக உனக்கு உன் வராகி அம்மா நான் தந்தது. இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகளின் மேல் உனக்கு மதிப்பிருந்தால் நிச்சயமாக இந்த அம்மாவின் வார்த்தைகளை கேட்டுவிட்டு பிறகு நீ நிம்மதியாக கண்ணுறங்குவாய் என்ற நம்பிக்கை உன் தாயான எனக்கு இருக்கிறது. நீ என்றேனும் ஒரு முறையாவது யோசித்து பார்த்திருக்கிறாயா, ஏன் நமக்கு உறக்கம் வரவில்லை என்று? உனக்கு உறக்கம் வராததற்கு உண்மையான காரணத்தை உன் தாயானவள் நான் சொல்கிறேன். என்ன தெரியுமா? நீ எப்பொழுதுமே அதிகமாக சிந்தித்து கொண்டே இருக்கின்றாய். ஒரு விஷயம் முடிந்துவிட்ட பிறகு அந்த விஷயத்தை அதோடு நிறுத்திவிடாமல் மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டு உன்னை நீயே கெடுத்து கொண்டிருக்கின்றாய். இத்தகைய சூழ்நிலை உனக்கு வரும்போது அதனை நீ இந்த வராகி என் போக்கில் விட்டுவிடு என்று நான் உன்னிடம் பல தடவை சொல்லிவிட்டேன். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்கு உன் தாயானவள் நான் இருக்கிறேன் என்று சொன்ன பிறகும் நீ அதனை விடுத்து உன்னை நீயே குழப்பிக் கொள்வதற்கு அர்த்தம் என்ன? என் தங்கமே,
உன்னால் புரிந்து கொள்ள முடியாத விஷயம் ஒன்று இருக்கிறது. உண்மையில் நடந்து முடிந்த எதையுமே மீண்டும் அதனை மாற்றியமைக்க முடியாது என்பது உனக்கு புரியவில்லை. ஆனால் என் தங்கமே, உன் வராகி தாயானவள் இனி என் குழந்தை உனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வராமல் நிச்சயமாக என்னால் தடுத்து நிறுத்த முடியும். என் குழந்தையே, நீ எந்த இடத்தில் யாரால் அவமானப்பட்டாயோ, நீ மீண்டும் அந்த இடத்திற்கு எப்பொழுது செல்வாயோ அப்போது தன்னம்பிக்கையோடு செல்ல வேண்டும். அவர்கள் நம்மை இங்கேதானே அவமானப்படுத்தினார்கள் என்று நினைத்து உன் மனதிற்குள் தயக்கத்தை வளர்த்து கொண்டு அங்கே செல்லாமல் இருக்கக்கூடாது. நீ அப்பொழுதுதான் இன்னும் தன்னம்பிக்கையோடு செல்ல வேண்டும். உன் தாயானவள் வராகி எப்போதும் உன்னுடன் நான் உன் கை பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை முதலில் என் குழந்தை உனக்குள் வர வேண்டும். உனக்கு ஏற்பட்ட அத்தனை வலிகளையும் நான் இந்த வராகி ஏற்றுக்கொள்கிறேன். நீ அனைத்தையும் மறந்து மீண்டும் நீ திரும்பவும் உன்னுடைய பாதை எதுவென்று தேர்ந்தெடுத்து செல்ல வேண்டும். நீ செல்லும் பாதையில் எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை காயங்கள் ஏற்பட்டாலும் அத்தனையையும் நீ எதிர்கொள்ள வேண்டிய உனக்கான மன ஆற்றலை உன்னுடைய தாயானவள் நான் நிச்சயமாக தந்து விடுகிறேன். எதை நினைத்தும் இனிமேல் நீ கலங்க வேண்டாம். உன் உறக்கத்தை நீ தொலைக்க வேண்டாம். தவறு செய்தவர்கள் யாரோ அவரவர் கர்ம வினைகளை அவரவர்கள் அனுபவிப்பார்கள். என் குழந்தை, எப்பொழுதும் நீ கண்ணீர் விடக்கூடாது. உன்னை யார் சோதித்தாலும் நீ பொறுமையாக இரு. நிச்சயமாக தைரியத்தோடும் கவனத்தோடும் நீ எந்த பாவத்தையும் சேர்த்து கொள்ளாமல் தெளிவான மனதோடு பயணிக்க வேண்டும். உன் வராகியானவள் என்றென்றும் உனக்கு துணை நிற்பேன். என் குழந்தையே, நீ ஒருமுறை கீழே விழுந்து விட்டோம் என்று அதற்காக அவமானப்படாதே. அப்போதுதான் உன்னை யார் தூக்கிவிட்டாலும் விடாவிட்டாலும் நிச்சயமாக உன்னை நான் தூக்கி விடுவேன். உன்னை அங்கே யார் தூக்கிவிடாமல் தள்ளி நின்று உன்னை ஏளனம் செய்கிறார்கள் என்பதை உனக்கு உணர்த்தத்தான் அம்மா இந்த பரீட்சையை வைத்திருக்கிறேன். இனியாவது யார் எப்படி என்பதை தெரிந்து கொண்டு நீ உன்னை தெளிவாக்கி சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள். என் தங்கமே, அதனால் நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். எதற்காகவும் வருந்த வேண்டாம். நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். அவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்கள், இவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள், இவர்கள் எனக்கு அதை செய்கிறார்கள், இதை செய்கிறார்கள் என்று சொல்லி உன் மனதை போட்டு நீயே குழப்பிக்கொண்டு அழுது புலம்பிக் கொண்டே இருக்காதே. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் உன் தாயான வராகியானவள் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு தீமையை விளைவிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையை நிச்சயமாக நான் பார்த்து கொள்வேன். அவர்கள் எப்படி உன்னை கஷ்டப்படுத்தினார்களோ, எப்படி உன்னை கண்ணீர் சிந்த வைத்தார்களோ, அதைவிட பல மடங்கு அவர்களை நான் கண்ணீர் சிந்த வைப்பேன். அவர்களை நான் வேதனைப்பட வைப்பேன். அதனால் நீ அதையெல்லாம் நினைத்து கலங்கிக் கொண்டு இருக்க வேண்டாம். என் தங்க பிள்ளையே, நீ உன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து மிகவும் வருந்துகிறாய். கடந்த காலம் என்பது நடந்து முடிந்தவை. அதை நினைத்து நீ அழுவதினால் உனக்கு எந்த மாற்றமும் வரப்போவதில்லை. உனக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி இருக்கும். அதனால்தான் சொல்கிறேன், நிகழ்காலத்தை நீ பொறுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழப்பார். என் தங்கமே, இன்றைய நிகழ்காலம் என்பது உனக்கு நாளைய கடந்த காலமாக மாறப்போகிறது. ஆனால் நாளைய எதிர்காலம் என்பது உன்னுடைய நிகழ்காலமாக மாறப்போகிறது. இதுதான் வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொண்டு என் தங்கமே, நீ அனைத்திற்கும் தயாராக இரு. இந்த உலகில் எதுவும் நிலையானது கிடையாது. உன் வராகியானவள் நான் மட்டுமே உனக்கு நிலையாக இருக்கிறேன். அதனால் நிலையற்ற மனிதர்களை நினைத்து கவலைப்படுவதை விட உன் அன்னையான என்னுடைய நாமத்தை உன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டு நீ கண்களை மூடி உறங்க பழகு. உறக்கம் என்பது ஒரு மனிதருக்கு எவ்வளவு முக்கியம்
முக்கியம் என்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. அதனால் நீ உன்னை கஷ்டப்படுத்தி கொள்ளாமல் எப்பொழுதும் நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் உன் அன்னை ஆசைப்படுகிறேன். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே. நீ எதற்காகவும் கலங்கி நிற்காமல் உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ செய்து கொண்டே இரு. உனக்கான வெற்றியினை நான் வகுத்து வைத்திருக்கிறேன். நிச்சயமாக உனக்கான நேரம் வரும்பொழுது அது உன்னிடம் வந்து சேரும். உனக்கு நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என் தங்க பிள்ளைக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.